ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு சிம்பிளான டேஸ்டியான பீட்ரூட் அல்வா ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். வாங்க இதை எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு பீட்ரூட் எடுத்து தோல்லாம் சீவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு கப் அளவுக்கு பீட்ரூட் ஜூஸ் எடுத்து வச்சுட்டுருக்கேங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பீட்ரூட் ஜூஸை கடாயில் ஊற்றிக்கலாங்க. நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் ஊற்றினோடனே ஒரு கப் அளவுக்கு, ஒரு சின்ன கப்பால் ஒரு கப் அளவுக்கு சோள மாவு, அதாவது கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. தண்ணி சூடாகக்கூடாதுங்க. நம்ம ஊற்றின ஜூஸ் சூடாகிட்டுனா கெட்டியாகிடும் கார்ன்ஃப்ளவர் மாவு. இப்போ கிண்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாகும். நான் அந்த தப்பு பண்ணிட்டேங்க. தண்ணி ஜூஸ் ஹீட் ஆகிட்டு அதுக்குள்ளே நான் கொட்டக்காட்டி கொஞ்சம் கெட்டியாகிட்டு அதை ஒரு கிண்டி ஒரு வழி ஆகிட்டேங்க. நீங்கள் அதேமாரி பண்ணிடாதீங்க. இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ஜூஸில் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கிண்டி விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் எந்த கப்பில் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்தோன்னா அதே கப் அளவுக்கு, ஒரு கப் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் நாட்டு சர்க்கரை இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கை விடாமல் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கிண்டுங்க. நல்ல கலர் சேஞ்ச் ஆகும். அப்போ தான் பீட்ரூட்டோடைய பச்சை வாடை அந்த வாசனை போகும். பாருங்கள் எவ்வளோ டார்க் கலரில் வந்திருக்கு. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் இல்லை ப்ரெட் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சமாக முந்திரி எடுத்துருக்குறேங்க. அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பொடி சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கிண்டி விடுங்க. அந்த அல்வா நல்லா உருண்டு திரண்டு வரணுங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம பீட்ரூட்டில் தான் இந்த அல்வா செஞ்சுருக்கோம்னு தெரியாதுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் அல்வா நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. நான் பக்கத்தில் ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு முந்திரியை சின்னதமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் அதில் சேர்த்துக்கிறேங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அல்வாவை இந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. நான் ரெடி பண்ண அல்வாவை எல்லாத்தையும் இந்த பிளேட்டுக்கு மாற்றிட்டேங்க. இந்த பிளேட்டை ஒரு 1/2 ஹவருக்கு அப்படியே வச்சுருங்க. பாருங்கள், இந்த பிளேட்டை இன்னொரு பிளேட்டுக்கு மேலே வச்சு நம்ம மாற்றிக்கலாங்க. இப்போ டேஸ்டான பீட்ரூட் அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. இதை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி நீங்கள் டேஸ்ட்டு பார்க்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching.